ஸ்ரீமடம், உலகிலே ஒரே விஷ்ணு மாயசாத்தன் மடம், போரூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உலகெங்கிலும் இருக்கும் பிகின் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த உலகத்தில் நான் ரொம்ப விரும்புகிற லவ் பண்ணுற ஒரு ஆள் யாருன்னா அது விருச்சிக ராசிக்காரர்கள் தான். நீங்கள் யார்கிட்டயாவது ஜாதகம் என்னை தவிர நீங்கள் யார்ட்டையும் பார்க்கக்கூடாது. விருச்சிக ராசிக்காரர்கள்னால் எங்கிட்ட மட்டும்தான் பார்க்கணும். என் அன்பு கட்டளை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2026 எப்படி இருக்கும்? 2026 ஒரு வாழ்க்கை மாறுதல் ஏற்படுவதற்கான ஒரு வருடம். வாழ்க்கையே மாறப்போகுது. அப்படி தலைக்கலாம், வேற லெவலில் ப்ரொமோட் ஆக போகிறீங்க. சாதாரணமாலாம் கிடையாது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். அடுத்த ஜூன் மாதம் வரை 8ஆம் இடத்து குரு 2-5 கூடியவர், 2 கூடிய தனாதிபதி, 5 கூடிய யோகாதிபதி 8ஆம் இடத்திலே மறைந்திருக்கிறார். அப்போ தனம் போச்சு, பணம் இல்லை, யோகம் இல்லை, அதிர்ஷ்டம் இல்லை. சரி, எல்லாருக்கும் ஒரு காரியம் நடக்குதுன்னா அது எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது சார். எல்லாரும் ஒரு காரியத்தில் சக்ஸஸ் ஆனாங்கன்னா எனக்கு மட்டும் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது சார். அது ஏன்னே தெரில. எல்லாருக்கும் என்கொயரி வருது, எனக்கு மட்டும் என்கொயரி வராது. நண்பர்களே, இதுதான் பெரிய பிரச்சனையே. இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 2-5 கூடியவன் 8ஆம் இடத்துல தனம் வருவதற்கான வழிகளெல்லாம் அடைக்கப்படுகிறது. நான் ஒரு இடத்துல ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன், தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எனக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா? அதான் பிரதான கேள்வியாக தான். நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எனக்கு நல்லபடியாக வருமா? நான் சம்பாதிச்சிருவேன், நான் பழஷ்பேனா? கவலையப்படாதீங்க, குரு பகவானுடைய அருளாலே நீங்கள் பழஷ்பீங்க. 2-5 கூடிய குரு பகவான், 2-5 கூடியவர் 8ஆம் இடத்தில் மறைந்து 1-2 படாத பாடுபடுத்தினார். இந்த ஒரு வருஷம் விருச்சிக ராசிக்காரங்கெல்லாம் இந்த 2025 ஜூன்லேருந்து 2026 ஜூன் வரைக்கும் பண விஷயத்தில் ரொம்ப ட்ராப். வர்ற மாதிரியே இருக்குது, போகிற மாதிரியே இருக்குது சார். ஒருத்தர் லோன் தரேன்னு கூட்டு போய் ஏமாத்தினா சார். இதெல்லாம் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நடக்கும். ஆசை காட்டிகிட்டே இருந்தாங்க சார். டிசம்பர் மாதம் பாருங்கள், வேணா பாருங்கள், டிசம்பர் மாதம் 2வது வாரம் இப்படி சம்பாதிச்சிடலாம் அப்படி சம்பாதிச்சிடலாம்லாம் சொன்னாங்க சார். ஆனால் அதெல்லாம் எதுவுமே நடக்கலை. இந்த ஏரெண்டுக்குள்ளேயாவது ஏதாவது சம்பாதிக்கலாம்னு நினச்சா அதுவும் நடக்கலை சார். அப்போது இந்த 2026 ஜூன் வரைக்குமே நீங்கள் இப்படி தான் புலம்பிகிட்டே இருப்பீங்க. நான் ஒரு இலக்கு வச்சா அது ஒரு இலக்கு. நண்பர்களே, ஒன்று புரிந்துக்கோங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் ஒன்று நினச்சிட்டு இருப்பீங்க, பிஸ்னஸ் ஒன்று நினைக்கும். நீங்கள் நினைக்கிறது உங்கள் பிஸ்னஸ் கிடையாது. நீங்கள் நான் இந்த துறையில் வரணும்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் சம்மந்தமே இல்லாமல் வேறு ஏதோ ஓடும். நான் ஆரம்பித்தது நான் ஒரு இட்லி ஷாப் ஆரம்பித்தேன். வாசலில் சும்மா போர் அடிக்குதுன்னு சூப்பு கடை போட்டேன். சூப்பு கடை பிக்கப் ஆயிடுச்சு, இட்லி கடை படுத்துருச்சு. யாருக்கு தெரியும்? உங்களுக்கு அது ஓடணுங்கிறது விதி போல். ஏதோ ஒன்று ஓடுது, அவ்வளோதான். மொத்தத்தில் பணம் வருதா இல்லையா? கேள்வி அவ்வளோதான். 2-5 கூடிய 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது பணம் வரும் வழிகள் தடைபடுகிறது. அதே குரு 9ஆம் இடத்திற்கு வரும்பொழுது பொன்னார் மேனியன் குரு பகவானுடைய பார்வை இப்படி படுது. குரு விருச்சிகத்தை பார்க்குறாரு, இப்படி பார்க்குறாரு. பார்த்த உடனே ஒரே தூக்குறார். யார்? விருச்சிக ராசி தானே நீ? ஆமாம். உங்கள் பேர் என்ன? என் பேர் இந்த மாதிரி சுமதிங்க. என்ன ராசி? விருச்சிக ராசி. செலக்டட். நீங்கள் யார்? வேறு என்ன ராசி? நான் வேறு ராசி. யூ ஆர் அன்செலக்டட். குரு பகவான் உங்களை ஸ்ட்ரெயிட்டாக செலக்ட் பண்ணுறாரு. காரணம் என்ன? விருச்சிக ராசிக்காரங்களை தான் குரு பகவான் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வச்சுருக்கார். குரு உடம்பை பார்க்குறார், உடம்பை பார்த்து ஒரே தூக்குறார். உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுறார், வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களை சரி பண்ணுறார். விருச்சிக ராசிக்காரர்கள் இதுவரை பார்த்துருந்த வேறு வாழ்க்கை வேறு, ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்க்க போகிற வாழ்க்கை வேறு. இந்த படத்தில் வர மாதிரி ஃபுட்பால் பார்த்துருக்கியா, இனிமே பாரு அப்படிங்கிற மாதிரி இந்த குரு பகவான் பார்த்தோன்னே தூக்கிறார், ஒரே தூக்குறார். அடுத்ததாக இந்த குரு பகவான் தருகின்ற பொன்னான பலன் என்ன என்பதை பார்த்துட்டார். அடுத்த 11 பார்க்குறார். 11ஆம் உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்தை பார்க்கிறார் தன்னுடைய 7ஆம் பார்வையால். அடுத்த 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது என்ன? குழந்தை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஜூனுக்கு அப்புறம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியே மகனாக வந்து பிறப்பார். 5ஆம் இடத்திலே இந்த குரு பகவான் சனியை பார்க்கும் பொழுது 4 கூடிய சனி பகவான் வக்கரம் பெற்ற 5ஆம் இடத்துலேருந்து உயிரை வாங்கிட்டு இருந்தார். கல்யாணமே பண்ணாமல் வச்சுருந்தார். இப்போ அந்த கல்யாணம் பண்ணுற இடத்த குரு பார்த்து கல்யாணத்தை கொடுத்துட்றார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. திருமண யோகத்தை தரக்கூடிய ஒரே கடவுள் யார்? குரு பகவான். கல்யாணம் பண்ணி வைக்கிற ஒரே ஆள் மட்டுமல்ல, குழந்தை பெற்ற கடவுள் அவர் தான். அவர்தான் புத்திரகாரகன் என்று அழைக்கப்படுகிறார். அவரே உச்சம் பெற்று அவரே தன் சொந்த வீட்டை பார்க்கும்போது ஐயூஐ பண்ணோம், ஐவிஎஃப் பண்ணோம்,
இட்ஸி பண்ணோம், படாத பாடுபட்டோம், கவலைப்படாதீங்க, குழந்தை கையில் கொடுத்துருவார். முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் பண வரவை தரக்கூடியவர் இந்த குரு தான். 9ஆம் இடத்து குரு பகவான் பண வரவை தருகிறார். பணம் மட்டுமல்ல, வாழ்க்கையினுடைய அனைத்து நல்ல விஷயங்களையும் தருகிறார். அடுத்து இந்த சனி தரும் பார்வை. சனி என்ன பண்ணுறார்? சனி உங்களை 11 பார்த்துறாரு, இந்த பக்கம் 2 பார்த்துறாரு. சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பயப்படணும். என்ன சொல்லுங்கள்? 2025 ஆரம்பித்த 7.5 எது? 7.5 உங்களுக்கு 7.5 கூட கிடையாது. ராகு, 4ஆம் இடத்து ராகு 2026 டிசம்பர் வரைக்கும் இருக்குது. நற்பெயர் கெடும். நீ யார்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்க, நைட் ஆனால் உங்கள் ஃபோன் ஒரே பிஸியாகவே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே கேட்பாங்க. அந்தளவுக்கு கெட்ட பேர் வாங்கிடுவீங்க. எதை பண்ணாலும் தெளிவாக பண்ணுங்கள். நீங்கள் உட்காந்து எதையோ ஒன்று தெரியாமல் பார்த்தேன், யாராவது ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புகிறாங்க, விளையாட்டுத்தனமாக ஏதாவது பார்க்குறாங்க, கம்பெனியில் உட்காந்தும் போது ஓப்பன் பண்ணிட்டீங்க, கம்பெனி சிசிடிவியில் பார்த்து ஹெச்ஆர் வந்து வேலை எடுத்துக்கிடுவான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நான் பார்க்கல சார், என் ஃப்ரெண்டு அனுப்பிச்சது என்னென்னு பார்த்தேன் சார். அதெல்லாம் கம்பெனிக்குள்ளே பார்க்கக்கூடாது, அவ்வளோதான். வெளியே போ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நண்பர்களே, நமக்கு கெட்ட நேரம் வரும்னு இருந்தால் எப்படி வேணால் வரும். ஏன்னா அப்போ பார்க்க தெளிவாக ப்ரொஃபஷனலாக இருங்க. விளையாட்டுத்தனம் வேண்டாம். 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கும் பொழுது பெண்களுடன் பேசுவதாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்க. உண்மைகளை சொல்ல வேண்டாம், உங்களுடைய விஷயங்களை சொல்ல, பர்சனல்ஸை ஷேர் பண்ணாதீங்க, ஃபோட்டோக்களை பகிராதீங்க. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எவ்வளோக்குள்ள ஒரு பயத்துடன் அணுகிறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு நல்லது. 4ஆம் இடத்து ராகு பகவான் சும்மா இல்லை, வாழ்வை கெடுக்கக்கூடியதில் முதல் பங்கு வகிப்பவரே அவர் தான். 2-5 கூடிய குரு பகவான் வேறு ஒரு பக்கம் உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த பக்கம் என்னடானா 5ஆம் இடத்துல சனி பகவான் வேறு இருக்கார். எல்லாருமா சேர்ந்து உங்கள் வாழ்வை மாற்றப் போகிறார்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்கள்ல, டிரான்ஸ்ஃபர்மேஷன் இயர் இந்த இயர் தான். இந்த வருஷம் அடுத்தடுத்த படிநிலை அடைய போகிறீங்க. வீடு வாங்க போகிறீங்க. முக்கியமாக வீடு, வண்டி, வாசல், நகை. குருவினுடைய அருள் பெற்றவர் நீங்கள். உங்களுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே என்னென்னா, இந்த குருவே உங்களுக்கு 2 குடைவனாகவும் 5 குடைவனாகவும் இருக்கிறான். குருவை பேக்கெட்டில் போட்டு சுற்றுற ஆட்கள் 2 பேர் தான். ஒன்று கும்பராசிக்காரர்கள், ஒன்று விருச்சிகராசி. இவங்க 2 பேருக்கும் குரு அடிமை மாதிரி. குரு உங்கள் கூடவே இருப்பார். காரணம் என்னென்னா, 2 குடையவர், 5 குடையவர். 2ன்னா உணவு, போஜனம். குரு கூடயே உட்காந்து சாப்பிட்டு தூங்கி படுத்து எல்லா பாக்கியமும் உங்களுக்கு உண்டு. அந்த குருவே உங்களை பார்த்துடுறார். அப்போ என்ன ஆகும்? நான் அடிக்கடி சொல்வேன், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தால் தடுக்க ஆளே கிடையாது. ஆனால் குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார். குரு மட்டும்தான் அதை பண்ணுவார். குரு நினைத்தால் ஒரு உலகமே உருவாகும். அதனால் குரு வந்து உங்கள் உடம்பை பார்த்து உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறார். அதனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தங்கமாக சேரும் பணம், உங்களுக்கு பேக்கெட் ஃபுல்லாக விரலெல்லாம் பணம், ஜோபிலாம் பணம், பெட்டிலாம் பணம். விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது. ஒரே ஒரு விஷயம், 4ஆம் இடத்து ராகு மட்டும்தான். திருநாகேஸ்வரம் செல்லுங்கள், புத்து கோயிலுக்கு, புத்துக்கு பால் ஊற்றுங்கள், பாம்பை பார்த்து பாம்பை கும்பிடுங்க. எப்பொழுதும் கருமாரியம்மன், திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலுக்கு செல்லுங்கள். இதெல்லாம் பண்ணுங்கள். ஸோ விருச்சிகராசிக்காரர்கள் வாழ்க்கையை மறப்போது. கீழே போயிட்டு இருக்கிற 2 நம்பருக்கு கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.